ஸ்டாலினை தோற்கடிக்கணும் திமுக உறுப்பினர்கள் ராஜாவோ மேயரோ விரும்பினா கிருத்திகா தேவி தோல்வி உறுதி. நிச்சயமா சிட்லப்பாக்க ராஜேந்திரனுக்கு ராஜா பின்னணியில வேலை 2 மனசா வேலை செய்வதா எங்களுக்கு கிடைச்ச தகவல். திமுக ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லைனாலும் திமுக தான். சென்னை தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு தலைமையால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி அவர்களை அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்த்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் அவர்களது தோழர்களோடு TR பாலு வீட்டை முற்றுகையிட்டனர், அறிவாலயத்தை முற்றுகையிட்டனர். அறிவாலயம் கூப்பிட்டு எச்சரிக்கை விட்டதன் காரணமாக அவர் கிருத்திகா தேவி வேட்பாளருடன் ஏதோ பாவலாய் செய்து கொண்டு ஓட்டு கேட்பதாக நடித்து கொண்டிருக்கிறார். SR ராஜா ADMKல நிற்கிறார் பாருங்க, சிட்லப்பாக்க ராஜேந்திரன். அவருக்கும் SR ராஜாவுக்கும் நண்பர்கள்ன்ற முறையில் நட்புன்ற முறையில் குறுக்கல் வாங்கல் அதெல்லாம் தேவி எல்லாம் தொழில் ரீதியா இருக்கு. ஏன்னா SR ராஜாவுக்கு எல்லா தொழிலும் இருக்குது. இரும்பு கடை, சிமெண்ட் கடை, தங்கம் கடை, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி பல தொழில்கள் இருக்குது. அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா. ஏன் மாற்று கட்சிக்கார் தொழிலில் பார்ட்னராக இருக்கக்கூடாதுன்ற கேள்விலாம் வருது. தொழிலில் பார்ட்னராக இருக்கலாம், தொழிலில் வேட்பாளராக வராது. SR ராஜாவுக்கு வேட்பாளர் கிடைக்கலன்னதும் சிட்லப்பாக்க ராஜேந்திரன் ரொம்ப மந்திரிக்கான உள்ளகிறார். திரைமறைவா SR ராஜா குரூப் பூரா சிட்லப்பாக்க ராஜேந்திரனுக்கு வேலை செய்யுது, வேலை பார்க்குது. இதில் கட்சி சூரியன் சின்னலாம் இல்லை. சிட்லப்பாக்கம் மாடம்பாக்கெல்லாம் மாடம்பாக்கத்துக்கு SR ராஜாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கும். மாடம்பாக்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஏதோ அமோகமாக கூட்டங்கள் வந்ததான் கேள்விப்படுறோம். சிட்லப்பாக்கம் திமுக அரசாங்கம் அந்த பெரிய ஏரிய NGT கோர்ட்டு, பசுமை தீர்ப்பாயம், சென்னை உயர்நீதிமன்றம்லாம் வழக்கங்கள்லாம் தீர்ப்பு கண்டு அந்த சிட்லப்பாக்கம் ஏரிய பெரிய அளவில் அரசாங்கம் பண்ணுச்சு. அங்கே தாம்பரமும் சிட்லப்பாக்கம் சிட்லப்பாக்க DMK கோட்டையாக இருந்தாலும் கேண்டிடேட் நிற்கிறவங்க சிட்லப்பாக்க ராஜேந்திரன். அவங்க சிட்ல பார்த்தாரு. அவங்க உள்ளூர் காசுன்ற ஒரு விசுவாசம்லாம் இருக்கும். அதையும் உடைக்கணும். அதையும் உடைக்கிறது யாரு? SR ராஜா. அவர் தான் முயற்சி பண்ணணும். அதை விட்டா தாம்பரம் மேயர் 35-37 வார்டுங்க இருக்கு. கேண்டிடேட்டோட போய் இணைந்து 35-37 வார்டுடைய திமுக வட்ட செயலாளர்கள்லாம் ஒருங்கிணைத்து, திமுக கவுன்சிலர்கள்லாம் ஒருங்கிணைத்து எத்தனை தெருவில் வேட்பாளரை கூட்டு போக முடியும், எத்தனை தெருவில் நடந்து கூட்டிட்டு போக முடியும், இதெல்லாம் ஒரு ஷெடியூல்லாம் எப்போ போட்டிருக்கணும். இன்னும் இருக்கிறது 10 நாள். இந்த 10 நாள்ல துரிதமா வேலையை திமுக
எம்எல்ஏ ராஜாவோ தாம்பரம் மேயரும் இந்த வார்டு கவுன்சிலர்களும் வட்ட செயலாளர்களும் ஒருங்கிணைந்து தேர்தல் களப்பணிய உள்நோக்கத்தோடு செய்ய தவறினால் அதிமுக வெல்வது உறுதி. செட்லப்பாக்க ராஜேந்திரன் மந்திரி கனவுல இருக்கார். கடந்த முறை சின்னையா கிடைச்ச மாதிரி இந்த முறை அவர் தான் மந்திரின்ற கனவுக்கே போயிட்டார். எங்களுக்கு கிடைச்ச தகவல்லாம் பத்திரிகையாளர்கள ஒரு வீடே எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு எடுத்து அடிச்சு தள்ளு, என்ன வேணுமோ வாங்கிங்க, எல்லா பத்திரிகையாளரும் ஃபில் பண்ணிட்டார். அவருடைய வேதாங்கம் தான், பஞ்சாங்கம் தான், வேதாங்கம் தான் எல்லா பத்திரிகையும் செய்தி வருது, யூடியூப் சேனல்ல வருது, சோசியல் மீடியாவில் பூரா செட்லப்பாக்க ராஜேந்திரன் கதாநாயகன் சொல்லி இழுபறின்னு சொல்லி செய்திகள்லாம் வருது. அறிவாலயம் கூப்பிட்டு எச்சரிக்குது. எஸ்ஆர் ராஜாவை மாவட்ட செயலாளராக கொடுக்கலான்னு பரிசீலிக்குது அறிவாலயம். அந்த பதவியும் பறிபோகுது. மேயர் திமுக ஆட்சி வந்தா மீண்டும் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அரசு திட்டங்கள்லாம் மேலும் மேலும் வரும். மீண்டும் நீங்க நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். உங்க கவுன்சிலர்களும் வட்ட செயலாளர்களும் ஆட்சி திமுக ஆட்சி வந்தா தான் உங்களால் நிம்மதியா இருக்க முடியும். அந்த உள் உணர்வுலாம் எதுவுமே இல்லை. மேயரும் எஸ்ஆர் ராஜாவும் இனி களத்துல கவனம் செலுத்தலைன்னா திமுக ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லைனாலும் திமுக தான். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். அவங்க கிருத்திகா தேவி அவங்க மருத்துவர், அவங்க ஹை லெவல்ல நல்லா அவங்களுடைய சர்வீஸ் எல்லாம் உண்டு. அது பொதுமக்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்தணும். அது யார் படுத்தணும்? எஸ்ஆர் ராஜா படுத்தணும், இவர் படுத்தணும். அவர் அன்பரசன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஏற்றி விடுறாரு. டோர் கேன்வாசிக்கு வண்டி எல்லாம் போய் சுத்துறீங்க. ரிசல்ட்டு என்ன? கட்சிக்காரங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிலாம் திட்டமிடணும். ஒரு போட்டோகிராஃபரை கூடவே வச்சுக்கணும். அப்படியா அடிச்சு தள்ளணும் போட்டோக்கெல்லாம். அது பூரா சோசியல் மீடியாவெல்லாம் பரவணும், பத்திரிகையெல்லாம் பரவணும். 11 மணிக்கு என்ன கூட்டணியில் என்ன நடக்குதுன்றத 2:30 மணி மாலை மலர் பத்திரிகை எல்லாம் செய்தி வரணும். இவங்களுக்கு என்ன பலு இருக்கு, என்ன கூட்டம் இருக்குன்னா காட்டணும். எந்த நேரமும் ஒரு போட்டோகிராஃபரை வச்சுக்கிட்டு அவங்க சுத்தணும். அவங்களுக்கெல்லாம் இந்த அட்வைஸ் எல்லாம் யார் பண்ணணும்? ராஜா பண்ணணும், மேயர் பண்ணணும். அங்க பத்திரிகையாளர்கள்லாம் ஒருங்கிணைத்து அவங்க செட்லப்பாக்க ராஜேந்திரன் பண்ணட்டும். அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களும் பண்றாங்கன்ற செய்திகள்லாம் சோசியல் மீடியால வரணும். இன்னைக்கு அடுத்த செகண்டே சோசியல் மீடியா தான். ஆனா நேற்று வரைக்கும் இருந்த களத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச தகவல் நிச்சயமா செட்லப்பாக்க ராஜேந்திரனுக்கு ராஜா பின்னணியில வேலை 2 மனசா வேலை செய்வதா எங்களுக்கு கிடைச்ச தகவல். அதனால தான் அதை விசாரிச்சா செட்லப்பாக்க ராஜேந்திரனுக்கு தொழில் ரீதியா கொடுக்கல் வாங்கல் பழக்கம் எல்லாம் ராஜாவுக்கும் அவருக்கு இருக்கு. அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கிருத்திகா தேவியோடு ஜீப்ல ஏறி ஓட்டு கேட்கிற மாதிரி பாவலா வந்துட்டு இருக்காரு. தாம்பரம் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் மேயர் தான் முழு பொறுப்பு. அறிவாலயம் எச்சரிக்கணும். தாம்பரம் மேயரை கூப்பிட்டு, மாவட்ட செயலாளர் அன்பரசன் கூப்பிட்டு எச்சரிக்கணும். வெற்றி தோல்வியெல்லாம் திமுக சகஜமா பார்த்தது. தாம்பரம் தொகுதிய தோல்விக்கு திமுக காரங்களே உடந்தையா இருக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம். அந்த தோல்வின்ற வார்த்தையே வரக்கூடாது. முழு கவனத்திலையும் கிருத்திகா தேவி கேண்டேட் உதயசூரியன் மு.க. ஸ்டாலின் நிற்கிறார். தாம்பரத்துல யார் நிற்கிறது? மு.க. ஸ்டாலின் நிற்கிறார் தாம்பரத்துல. மு.க. ஸ்டாலினை தோற்கடிக்கணும் திமுக உறுப்பினர்கள் ராஜாவோ மேயரோ விரும்பினா கிருத்திகா தேவி தோல்வி உறுதி, ஸ்டாலின் தோல்வி உறுதி.
தோல்வி உறுதினா கிருத்திகா தேவி தோல்வி உறுதி. மனதில் நினைத்து தாம்பரம் தொகுதியில் உள்ள திமுகவினர் அனைவரும், நடுநிலையாளர்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள். கட்சிக்காரர்கள் அனைவரும் தூண்டுகோலாக இருந்து நடுவில் உள்ளவர்களை, நடுநிலையாளர்களை அணுகி உங்கள் ஓட்டுக்களை தினந்தோறும் காலை மாலை இருப்பது இன்னும் 10 நாட்கள், 1 மணி நேரத்தை கூட வீணாக்காமல் வெற்றி நிச்சயம், மு.க.ஸ்டாலின் வெற்றி நிச்சயம் தாம்பரம் தொகுதியில் என்ற நினைப்பில் கிருத்திகா தேவியை வெற்றி பெற செய்ய தவறினால் அறிவாலயம் அதனுடைய கடமையை செய்யும். தாம்பரம் எம்எல்ஏ ராஜாவுக்கும் சரி, மேயருக்கும் சரி. இனி பார்ப்போம், மு.க.ஸ்டாலின் தாம்பரம் தொகுதியில் வெல்வாரா, தோல்வி அடைவாரா என்பதை, இனி தினந்தோறும் என்ன நடக்கிறது என்பதை தாம்பரம் தொகுதிக்காக எங்களது சிறப்பு நிருபர்களை இறக்கியுள்ளோம். தினந்தோறும் சந்திக்கின்றேன். அன்றைய நிலைப்பாடை சந்திப்போம் அடுத்த காணொளியில்.